ராமசாமி நாயக்கர் என்றைக்கோ செத்து போயிட்டாருங்க. அந்த ஆளை ஏன் நம்ம தோண்டி திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம்? கொண்டாந்து எங்கள் மேலே நீங்கள் திணிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை சார். உங்களுக்கு நல்ல பெருசுன்னு நீங்கள் சொல்லிங்க சார், அதை எங்ககிட்ட வந்து காட்டாதீங்கன்றோம். இங்கே ஒருத்தனமே படிச்சிருக்க முடியாது, நாங்கள் தான் உங்களுக்கு கோமணத்தையே கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1912 தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு 40 கார்ப்பரேஷன் பிரைமரி ஸ்கூலை தொடங்குறாங்க. 1848 மகாத்மா ஜோதிலால் பூலே இருக்கார்ல, அவரோட மனைவி பூனேவில் பெண்கள் படிப்பதற்கான முதல் ஸ்கூலை தொடங்குறாங்க. எப்போ? 1848. 1837 சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தொடங்கப்படுகிறது. 40 பிரசிடென்சி காலேஜ், 1914 குயின் மேரிஸ், 15 விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், 1925 லயோலா காலேஜ், 46 விவேகானந்தா காலேஜ், 47 பச்சையப்பன் கல்லூரி. இதில் எங்கே வந்து பெரியார் திறந்து வச்சார்? சொல்லி முடிஞ்சு சொல்லுங்க என்ன. இப்போ பெரியார் இங்கே வந்தாரு எங்களை படிக்க வைக்கன்னு கேட்கிறாரு. இதை குறித்து வழக்கறிஞர் பேசட்டும். இதை குறித்து வழக்கறிஞர் டிபேட்டே முடிச்சிருவோம். பார்ப்பனர் கையில் மட்டும்தான் பத்திரிக்கை இருந்துன்னு சொல்லி சொந்த காசில் தினத்தந்தி சிவந்தி ஆத்திரி இடம் வாங்கி கொடுத்தது பெரியார். ஒரே ஆண்டில் முடிச்சிடறேன். ஒரே ஆண்டில் பெரியார் எழுதுனாங்க. அப்போ சொன்னார், என்னை விமர்சிக்கும் அதிகாரத்தையும் நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்னு போய் சொல்கிறாருன்னு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை பேச வைத்ததும் தந்தை பெரியார். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஊமையாக இருந்தார், எங்கள் தாத்தா பிறவிலே ஊமையாக இருந்தார். எல்லாமே கோமணத்தை கட்டிட்டு வயல் வெளியில உழுதுட்டு கிடந்தீங்க. சும்மா இருங்க. யார் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு எம்பவர்மெண்ட் ஆக்குறது பெரியார். ஆனா நீங்க பேசணும். ஒரு நிமிஷம் ஒரு ராமச்சையா, நீங்க திரும்ப குறுக்கிடுறீங்க. நீங்க தான் மூத்த முன்னோடி, நீங்க தான் உதாரணமா இருக்கணும். நீங்களே எப்படி செய்யலாமா? அவர் பேசட்டும். இல்ல, இந்த எம்பவர்மெண்ட் இருக்குல்ல, இதை கொண்டு வந்து கொடுத்தது தான் தந்தை பெரியார். நாங்க அதற்கு முன்னாடி இவ்வளவு கல்லூரிகள் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சான்று இவ்வளவு பேரை படிக்க வச்சதுக்கான சான்று உங்களுக்கு இருக்கு.